மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. ஏண்டி பூலாம் பறிச்சு வைக்க சொன்னா என்னடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நிக்கீங்க? மல்லிப்பூ பார்த்தவொன்னே தானா வந்துச்சுக்கா பாட்டு. அம்மா எவ்வளோ பூ பூத்துருக்குக்கா உங்கள் தோட்டத்தில்? இதெல்லாம் வித்து தான் பணக்காரானீங்க போல இருக்க. ஆமா ஆமா, பூ வித்து தான் பணக்காரானே. இந்த பூலாம் கிள்ளிட்டு வாங்க, சாமந்தி பூ கூட கிள்ள வேண்டியது இருக்குது. நிறைய பூத்து போயிருக்குது. சீக்கிரமா கிள்ளிங்கன்னா தானே சந்தைக்கு அனுப்ப முடியும். பொழுது போச்சு என்ன பண்றது? பூத்துரும், எல்லா பூவும் பூத்துரும். பூக்கிறதுக்கு முன்னா மொட்டை அனுப்பிச்சாதான் விலை அதிகமாக கிடைக்கும். பூத்துச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப கம்மியான விலைக்கு தான் எடுப்பாங்க. எப்படியும் ஒரு 20 கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வரும். மடமடன் கிள்ள ஆரம்பிங்க, கதை பேசிட்டே இருக்கீங்க. மல்லிகையே மல்லிகையே. ஏண்டி திரும்பவுமா? வேலையை பாருங்கடி. சரி இப்போ வேலையை பார்க்கலாம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கேழ்வரகு கூழும் கருவாட்டு குழம்பு எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க, பத்திரமா எடுத்து வைங்க. வரோம். அவளுங்க சொன்ன மாதிரியே நிறைய பூ தான் பூத்துருக்குது. இதை வித்த இந்த வாட்டி ஒரு 2 சவரத்துல நெக்லஸ் எடுத்துட வேண்டியதுதான். தங்க வைக்கிற விலைக்கு 2 சவர நெக்லஸா? ஆசைதான், என்ன பண்றது? ஆனா வாங்க முடியாது. ஒரு மூக்குத்தியாவது வாங்கி போட்டப்போ. ஏண்டி நாளைக்கு பூக்க வேண்டிய மொட்டை எல்லாம் பறிக்காதீங்கடி, இன்னைக்கு மொட்டை மட்டும் பறிங்க. சரி சரி. 10 கூட 20 கூட பூ வரும்னு பார்த்தா 3 கூட பூ தான் வந்திருக்கு. நானே ஒரு கூட பூ வீட்டுக்கு வாங்கி போலான்னு பார்த்தேன். கூலியா இது 3 கூட தான் பூத்துருக்குது. கட்ட தராதே, கொஞ்சோண்டு தான் தரும். நம்ம ஒரு வாட்டி மல்லிப்பூ திருடி வித்துமே, அதே மாதிரி ஒரு கூடி அப்படி திருடின்னு போயிடலாமா விற்கிறதுக்கு? ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, திருடின்னு போயிடலாம். அது ஒரு பின்னாடி என்ன பார்த்துன்னு இருக்குது. ஐயோ அது இருக்கிறதே மறந்துட்டுனே. அக்கா எல்லா மல்லிப்பூவும் இங்கேயே வச்சிருவா இல்லை அங்கே வந்து வைக்கவா? அங்கேயே ஓரமாக வச்சுட்டு சாமந்தி பூக்கில் ஆரம்பிங்கம்மா, மணியாவது. இது பறிக்கிறதுக்குள்ளேயே முது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வேற மொட்டெல்லாம் பறிச்சு வச்சுட்டேன்டி. அது வந்து பார்த்துன்னு வச்சுக்கேன், செம்மையாக கத்த போகுது. நான் கூட தான் மொத்தத்தையும் பிச்சு போட்டுட்டேன். அது நாளைக்கு பூக்க வேண்டிய மொட்டு, நாளான்னைக்கு பூக்க வேண்டிய மொட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருக்கேன். நீங்களாவது முட்டை தான் பிச்சு போட்டீங்க. நான் புடுங்கல செடியே வந்துச்சு கையோட. ஏடி அது நீ பிடிங்க போட செடி தானா? நான் கூட தொடவே இல்லையே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இழுக்கவே இல்லையே. பார்த்தேன் என் காலாண்டு ஒரு செடி இருந்தது, அது நீ பார்த்த வேலை தானே? ஐயோ நம்ம கூட 3 செடி பிடிங்க போட்டோமே. இவளுங்க தெரிஞ்ச கத்து வளர பொழுது கோமதிக்கா வந்து பார்த்துச்சுன்னா எதுக்கு முட்டைலாம் பறிச்சு வச்சிருக்குன்னு திட்டம். நம்ம அப்படி தூரமாக வச்சிடலாம். வாங்க போலாம். ஆமாம் நீ சொல்கிறது கூட சரிதான், எடுத்துட்டு போ. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வைக்கம்மா, சொல்லவா சொல்லவா ஒன்னு நான் சொல்லவா. என் வாயில் எதுனா வந்துட்டு போதும், சீக்கிரம் வாங்கடி. அது வந்து பார்த்துச்சுன்னா செம்ம டோஸ் விடணும்ல. இவ்வளோதானே கூட சேர்ந்து பண்ண. எங்க ஒருத்தரையும் காணோம், எங்க போயிட்டாங்க இவளுங்க? அக்கா மல்லிப்பூ எடுத்து வச்சு வைக்கலான்னு வந்தோம், இங்கே தான் இருக்கோம். வரோம். சீக்கிரம் வாங்க, கதை பேசின பாட்டு பண்ணி நின்றுக்காதீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சுப்பா.